மன ரீதியாக பாதிச்சு எனக்கு அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு யாருன்னே தெரியாமல் போய் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். நான் ரெண்டுக்கு நடுவில் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பைத்தியக்காரனா கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. அது எத்தனை நாள் எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கு சுயநலம் இல்லை. திடீர்னு முடிச்சு பார்ப்பேன், ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன் பெங்களூரில். பார்ப்பேன், நான் யார் இங்கே எதுக்கு உட்காந்துருக்கேன் யோசிப்பேன். என் சுயனில் வரக்குள்ளேயே மறுபடியும் மென்டல் ஆகிடும். அப்புறம் பார்த்தா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பேன். பல இடம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஏன்னா அன்கான்சியஸ் அப்போ அந்த மென்டலாக இருந்து திரும்பி வந்திருக்கேங்க. இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மருந்து, இதுல என்ன சிறப்பு, இந்த கொரோனா வைரஸை எப்படி இது குணமாக்கும் அப்படின்னா, இந்த மருந்துகளை பொறுத்தவரைக்கும் எந்த காய்ச்சலையும் குணமாக்கக்கூடியதாக இருக்கு. முதல்ல ஒன்று, இந்த மருந்தை மூலிகை மருந்து, இதுல வந்து குறிப்பாக சேர்க்கப்படுற மருந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு, வெள்ளருக்கு, கருங்காலி, வேப்பட்டை அப்படின்ற இந்த 3 முக்கியமான மருந்துகளுக்கு என்னோட வேறு சில மருந்துகளை சேர்க்கிறோம். இந்த மருந்தை சாப்பிட்ட உடனே இது உடலின் சுயநல கொரோனா வைரஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆங்கில மருத்துவ முறை, அலோபதி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மக்கள் வந்து ரொம்ப குழம்பி இருக்காங்க. எந்த மருத்துவ முறை உண்மையான மருத்துவ முறை? ஏன்னா இப்போ கொரோனா வேறு பயங்கரமாக பரவிட்டு வருது. கிட்டத்தட்ட 27,000 பேர் இறந்துருக்காங்க, 5 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இப்போ ஆங்கில மருத்துவ முறை வந்து ரொம்ப தீவிரமாக இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஹீலர் பாஸ்கர் போன்ற போலி மருத்துவர்கள் வந்து மக்களை இன்னும் பயமுறுத்துறாங்க. இந்த கொரோனாவை நம்பாதீங்க, ஆங்கில மருத்துவ முறையை நம்பாதீங்க, அது இலுமினாட்டிகளுடைய சதி, டீபாப்புலேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி மக்களுடைய மனதை ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவ முறை, அலோபதியை பற்றி, இல்லை இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் பற்றி ஒரு தெளிவான ஒரு காணொலி தமிழில் இருக்குமா அப்படின்னு நான் தேடினேன். அப்படி எதுவுமே இல்லை. இப்போ அதனால நான் இந்த காணொலியை ஒரு தொடர் காணொலியாக பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மருந்து வாங்குற மருந்து கடையில் மருந்து சீட்டு, கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது, இந்த மருந்து கார்ட்டனுக்குள்ளேயே, உதாரணமாக ஒரு கிளிபின் கிளபேட் டேப்லெட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ட்ரக் கேட்டலாக் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்டனுக்குள்ளேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது இப்படி இருக்கும். ஸோ இதை ட்ரக் கேட்டலாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து தயவுசெய்து உங்கள் மருந்து கடைக்காரர்கிட்ட கேட்டு ஒரு காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறேன். உலகத்திலேயே எந்த மருத்துவ முறையுமே வந்து தான் கொடுக்கும் மருந்தை வந்து இவ்வளவு தெளிவாக பொதுமக்களுக்கு தருவதில்லை. ஆனால் நம்ம தான் அறிவியல் தெரியாததால், இந்த மருத்துவ முறை தெரியாததால் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் இது எல்லாமே விளக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும், இவ்வளவு தானே ஆங்கில மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு வரும். தாராளமாக என்னுடைய டெலிகிராம் ஆப்பை வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் பண்பான கமெண்ட்டுகள் பாஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக, கேள்விகள் கேட்பவங்களுக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன். இந்த தவறான கமெண்ட்டுகள், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவர்கள், அவங்களுடைய கமெண்ட்டுகளை நீக்கப்படும். அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறேன், என்னை வந்து வெறும் வசந்தன் அப்படின்னு கூப்பிட வேண்டாம், யூத இலுமினாட்டி வசந்தன் அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஆங்கில மருத்துவ முறை பற்றி தெளிவாக நான் விளக்க போகிறேன். ஏன் அது மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். வாங்க காணொளிக்குள்ள செல்வோம். முதல்ல இந்த அலோபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அலோபதி அப்படிங்கிற பேர் கொடுத்ததே வந்து ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச சாமுவல் ஹனிமன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அப்போ இந்த ஹோமியோபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அது ஒரு தனிப்பதிவாக நான் தரேன். நான் இதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஹோமியோபதி கண்டுபிடிச்ச சாமுவல் ஹனிமன் அப்படிங்கிற அந்த ஜெர்மானிய மருத்துவர் தான் அலோபதி அப்படிங்கிற பேர் ஹோமியோபதி அல்லாத மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு பேர் கொடுத்துருக்காரு. அப்போ ஹோமியோபதி நிறுவனரான சாமுவல் ஹனிமனை பொறுத்தவரை சித்தா கூட அலோபதி தான், ஆயுர்வேதா அலோபதி தான், யுனானி அலோபதி தான். இப்படி ஹோமியோபதி இல்லாத எல்லா மருத்துவ முறையுமே அவரை பொறுத்த வரைக்கும் அலோபதி தான். ஆனால் அப்போ அமெரிக்கா நாட்டில் இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதெல்லாம் அதிகமாக இல்லாததால் வெறும் மாற்று மருத்துவ முறைகள் அப்படிங்கிற ஒரு பொது மருத்துவ முறை தான் இருந்தது. இன்றைக்கி அந்த மாற்று மருத்துவ முறை வந்து அறிவியல் சார் மருத்துவ முறையாக மாறி இருக்குது. இப்போ இந்த அறிவியல் சார் மருத்துவ முறை தான் பின்னாடி இந்த அலோபதிங்கிற பேர் அப்படியே தொடர்ந்து வருது. இப்போ இந்த அறிவியல் சார் மருத்துவ முறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதலாக பெனிசிலின் அப்படிங்கிற கிருமி நாசினி கண்டுபிடிச்சதுல இருந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற இந்த நவீன மருத்துவ முறை பிரபலமாகுது. ஃபார்மா அப்படிங்கிறது கிரேக்க மொழியில் மருந்து அப்படின்னு பொருள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த அறிவியல் சார் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் என்ற நவீன மருத்துவ முறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ஃபார்மா மருத்துவ முறையை கண்டுபிடிச்சது வேணால் மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் அதிகமாக வேலை செய்கிறது இந்தியர்கள் தான். அப்போது ஏறக்குறைய இது வந்து வெளிநாட்டு மருத்துவர்களுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்கிறத காட்டிலும் இந்தியர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த ஃபார்மா மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். ஆக அதிகமாக ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிக்கிறதும் இந்தியர்கள் தான். இது அதிகமாக பயன்படுத்துகிறதும் மக்கள் தொகை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதால அதுவும் இந்தியா தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபார்மா மருத்துவ முறை அதிகமாக புழங்கப்படும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னும் சிலருக்கு சந்தேகம் வரலாம், இந்த பீஸா பர்கர்லாம் வந்து ஃபாரினில் தான் தயாரிக்கிறாங்க, இது ஃபாரின் நாட்டு உணவு, ஆனால் இந்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க, அப்போ பீஸா பர்கர் என்ன இந்திய உணவா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ இதுவே வந்து பீஸா பர்கர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் பீஸா பர்கர் அதிகமாக செய்யப்படும் நாடு, அதிகமாக பயன்படுத்தும் நாடு எல்லாமே ஐரோப்பா நாடுகளாக தான் இருக்குது. ஆனால் இந்த மருத்துவ முறை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தும் நாடும் அதிகமாக தயாரிக்கிற மருந்துகளும் எல்லாமே இந்தியர்களாக இருக்கிறதால இது முழுக்க முழுக்க இந்திய மருத்துவ முறை அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். ஃபார்மசூட்டிக்கல் மருந்துகள் அப்படிங்கும் பொழுதே நம்ம மனசுக்குள்ளே டக்குன்னு வரதே வந்து இது எல்லாமே ரசாயன பொருட்கள், கெமிக்கல்கள் அப்படிங்கிற கருத்து தான் நம்ம மனசுக்குள்ளே டக்குன்னு வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் உண்மையிலே ரசாயனம் தானா, வெறும் கெமிக்கல் தானா இந்த மருந்துகள் எல்லாமே அப்படின்னு. இப்போ இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும்னா ஆமாம், இது எல்லாமே ரசாயனம் தான். என்ன சகோ டக்குன்னு ஒரே வரியில் இது எல்லாமே கெமிக்கல் ரசாயனம்னு சொல்லிட்டீங்க, மருந்து எல்லாமே, அப்போ இது எல்லாமே கெடுதி தானே அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போ இங்கே தான் நம்ம அறிவியல் அப்படிங்கிற பாட புத்தகத்தை திறக்காமல் பேசுகிறோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அறிவியல் பிரிவான கெமிஸ்ட்ரி படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கெமிக்கல் தான். நம்ம சாப்பாடு கெமிக்கல் தான், கார்போஹைட்ரேட்ஸ், சர்க்கரை, சுக்ரோஸ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்துருக்கு, தண்ணி, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்துருக்கு. இப்படி எல்லாமே இந்த உலகத்தில் கெமிக்கல் கலந்தது தான். நம்ம உடம்பு செல் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்துருக்கு, செடிகளில் கெமிக்கல் கலந்துருக்கு, நம்ம படிக்கிற பேப்பர், புனித நூல்கள், அதில் வந்து இந்த பேப்பர் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது, அந்த பேப்பருக்குள்ளே செல்லுலோஸ் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. இப்போ எல்லாமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த வேதியியல் சம்மந்தமான விஷயமா இருக்கிறதால எல்லாத்துக்குமே கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே அடிப்படையில் இந்த ஃபார்மசூட்டிக்கல் மருந்துகளும் கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த மருந்துகளும் கெமிக்கல் மருந்துகள் தான் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த உலகமே கெமிக்கல் தானே. இப்போ இன்னும் சிலர் இன்னும் கூட ஆழமாக யோசிச்சு எல்லாமே கெமிக்கல் ஒத்துக்கிறோம், ஆனால் இது வந்து செயற்கை கெமிக்கல் தானே ஃபார்மசூட்டிக்கல் மருந்துங்கிறது, இயற்கை கெமிக்கல் கிடையாது இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கலாம். அதாவது நம்ம வலி நிவாரணத்துக்கு பயன்படுத்துகிற மருந்து பேர் வந்து பேராசிட்டமால். பேராசிட்டமால் வந்து ஒரு செயற்கை ரசாயனம், அது இயற்கையாக கிடைக்காது. ஆனால் அதுவே நம்ம தாகத்துக்கு பயன்படுத்துகிற திரவம் வந்து தண்ணி. இப்போ தண்ணி வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இப்போ இயற்கையாக கிடைக்கிற கெமிக்கலுக்கும் செயற்கையாக கிடைக்கிற கெமிக்கலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தானே அப்படின்னு சிலர் கேட்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, நம்ம இந்த பேராசிட்டமாலே எடுத்துப்போம். இப்போ இந்த பேராசிட்டமால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, வேற்று கிரகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த கனிமம் எதுவுமே கிடையாது, இல்லை வேறு சூரிய குடும்பத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த கனிமம் எதுவும் கிடையாது. எல்லாமே இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதை வச்சு தான் அந்த பேராசிட்டமாலே தயாரிக்கிறான். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது செயற்கையாக செய்யப்படும் ரசாயனங்கள் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் இயற்கையான ரசாயனங்கள் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்த செயற்கை ரசாயனங்களுடைய கேடுகள், செயற்கை ரசாயனம்னா என்ன, மேலும் வேதியியல்னா என்ன அப்படிங்கிற இந்த அடிப்படை விஷயங்களை தெரியாததுனால மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கூட நம்ம பயமாக கருதுகிறோம். அங்கே தான் பிரச்சனை. இப்போ நமக்கு வேதியியல் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம பயப்படவே மாட்டோம். இது நமக்கு சாதாரணமாகவே சகஜமாகவே புரியும். பட் ஆனால் நமக்கு வேதியியல் பள்ளிக்கூடங்களில் சரியாக நமக்கு சொல்லிக் கொடுக்காதனால, நம்மளும் சரியாக படிக்காததால் திடீர்னு யாரோ வந்து இது செயற்கை ரசாயனம், இது நம்ம உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே பயந்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு காணொலியில் நம்ம வேதியியல் பாடம் மற்றும் இந்த செயற்கை ரசாயனங்கள் இதை பற்றிலாம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவ முறைகளையும் ஆழமாக பார்க்க போகிறோம். அதனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த பயமெல்லாம் தெளிஞ்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நவீன மருத்துவ முறை அப்படிங்கிற இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் ஒரு அறிவியல் சார் மருத்துவ முறை அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடி சொன்னேன். இப்போ இதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபார்மா மருத்துவ முறையை வந்து பல வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு வகை பிரிவு வந்து ஃபார்மாசூட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபார்மாசூட்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு பிரிவு எதை குறிக்கும் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மருந்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற படிப்பு தான் இந்த ஃபார்மாசூட்டிக்ஸ். இப்போ ஒரு மருந்து பொடி இருக்குன்னு வைங்களேன், பேராசிட்டமால் அப்படிங்கிறது மருந்து பொடியாக கிடைக்குது ஆய்வாளர்களுக்கு. இப்போ இந்த மருந்து பொடியை வந்து எப்படி டேப்லெட்டாக மாற்றுறது, எப்படி கேப்சூலாக மாற்றுறது, எப்படி டானிக்காக சிறப்பாக மாற்றுறது, எப்படி இன்ஜெக்ஷனாக மாற்றுறது அப்படின்னு படிக்கிற படிப்பு தான் இந்த ஃபார்மாசூட்டிக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி. இந்த ஃபார்மகாலஜிங்கிற பிரிவு எதை பற்றி அப்படின்னா, இந்த பேராசிட்டமால் அப்படிங்கிற இந்த மருந்து பொடி எப்படி நம்முடைய வியாதியை குணமாக்குது அப்படின்னு படிக்கிறதா இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற படிப்புடைய பிரிவு. இதையும் ரெண்டு வகையாக மேலும் பிரிக்கலாம், ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த மருந்து நம்மளுடைய உடலை என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது ஃபார்மகோ டைனமிக்ஸ்.
ஆனால் நம்ம உடம்பு இந்த மருந்தை எப்படி வெளியேற்றுது அப்படின்னு பார்க்குறது வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். இந்த பிரிவை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம். அடுத்து முக்கியமான பிரிவு ஃபார்மகாக்னசி. இந்த ஃபார்மகாக்னசி அப்படிங்கிற இந்த பிரிவில் தான் எப்படி மரம், செடி, கொடி இதுகளிலிருந்து, இயற்கை தாவரங்கள்லேருந்து மருந்தை எடுக்கலாம் அப்படின்னு படிக்கிற படிப்பு தான் இந்த ஃபார்மகாக்னசி. இதில் வந்து நிறைய சித்த ஆயுர்வேத கருத்துகள், அதையும் நிறைய ஆய்வு செஞ்ச பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம். அடுத்த முக்கியமான பிரிவு அனாலிட்டிக்கல் ஃபார்மசி. இந்த அனாலிட்டிக்கல் ஃபார்மசி அப்படின்னா என்னென்னா, இந்த மருந்துகளில் என்னென்ன ரசாயனங்கள் கலந்துருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் அனாலிட்டிக்கல் ஃபார்மசி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரப்பட்டையிலேருந்து இந்த பேராசிட்டமால் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பேராசிட்டமால் வந்து காய்ச்சலை குணப்படுத்துது அப்படின்னு ஃபார்மகாலஜியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை டேப்லெட்டாக பயன்படுத்தணும்னு ஃபார்மசூட்டிக்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த பேராசிட்டமாலை வச்சு வேறு ஏதாவது மருந்து இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ஆய்வு செய்கிறது எல்லாமே இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்துடும். இப்போ வேப்ப மரப்பட்டை வந்து அம்மை நோயை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேப்ப மரப்பட்டையில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த அனாலிட்டிக்கல் ஃபார்மசி தான். அப்போது ஒரு மருந்து பொருளுக்குள்ளே என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்கிறதா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஒரே வழியில் சொல்லணும்னா. அடுத்த முக்கியமான பிரிவு என்ன அப்படின்னா கிளினிக்கல் ஃபார்மசி. இந்த கிளினிக்கல் ஃபார்மசியில் என்ன படிப்போம் அப்படின்னா, எப்படி மருந்தை நோயாளிகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். எப்படி அந்த நோயாளிகள் அந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே, ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி அந்த மருந்தை கொடுக்கணும், எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணணும் இப்படின்னு படிக்கிறது எல்லாமே கிளினிக்கல் ஃபார்மசி. இதுபோக மருந்து கடைகள் மூலமாக எப்படி மருந்துகளை கொடுக்கலாம், எப்படி ப்ரிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிற மருந்தை மட்டும் பேஷண்ட்டுகளுக்கு கரெக்டாக கொடுக்கணும், எப்படி மருந்துகளை பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஆபத்தான மருந்துகள் அப்படிங்கிற சில மருந்துகள்லாம் இருக்கும். இந்த மருந்துகள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பேஷண்ட்டுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இதில் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வலி, கேன்சர் வலியெல்லாம் அதிகமாக வரவங்களுக்கு வலி தாங்க முடியாது. அப்போ இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, போதை மருந்துகள்லாம். இப்போ இந்த போதை மருந்துகள்லாம் சாமானியப்பட்ட பொதுமக்களுக்கு எக்காரணம் கொண்டு போய் சேர்ந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் எப்படி பாதுகாப்பாக வைக்கணும், அரசாங்க சட்டத்திட்டங்கள்லாம் என்ன இப்படின்னு பொதுவாக படிக்கிறது எல்லாமே ஃபார்மசி ப்ராக்டிஸ். இது போக ஃபார்மசி சப்ஜெக்ட்லேயே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் எப்படி மருந்துகளை தயாரிக்கலாம் பெரிய அதிக அளவில் அப்படிங்கிற படிப்பு இருக்குது. அப்புறம் ஃபார்மா மார்க்கெட்டிங், எப்படி இதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்த முறைகள், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சிந்தட்டிக் ஃபார்மசி அப்படிங்கிற முழுக்க ரசாயனங்கள்லேயே எப்படி மாற்றுதல்கள் செய்யலாம், மருத்துவ குணமுள்ள மாற்றுதல்கள் செய்யலாம் அப்படின்னு படிக்கிற படிப்புகள் இருக்குது. அப்புறம் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற சத்து பொருட்கள் எப்படி, அதை எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம், அது எப்படி மக்கள் பயன்பாடு அமையலாம் அப்படின்னு படிக்கிற படிப்பு. இப்படி ஃபார்மசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஒரு பெரிய கடல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஃபார்மா மருத்துவ முறைகள் பற்றி ஒரு சில ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்த பதிவில் இன்னும் ஆழமாக எப்படி இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச், அறிவியல் ஆய்வுகள் இந்த ஃபார்மா மருத்துவ முறையில் செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஆழமாக பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் பண்பான முறையில் கமெண்ட் தெரிவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். இன்னும் ஆழமாக என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரணும் சகோ நீங்கள் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஆய்வுக்கூட குரூப்போட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், அது டெலகிராம் குரூப்பை. இப்போ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி டெலகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் பண்பான முறையில் உரையாடுறவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். இப்போ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்மளுடைய மக்களுக்கு மருத்துவ முறையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை ஐடியாவாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். இப்போ இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன். என்னுடைய காணொலி பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். விடைபெறுகிறேன்.